கல்யாணமாகி 10 நாள் கூட முழுசா முடியல. அதுக்கு முன்னாடி ஹீரோவுடைய மனைவி ஹீரோ மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. புருஷன் என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு, பிசிக்கலியும் டார்ச்சர் பண்றாரு. ஏற்கனவே 100 பவுன் நகை போட்டு வந்திருப்பாங்க. அந்த 100 பவுன் நகை பத்தல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமா நகை பணம்லாம் கேக்குறாரு, டவுரி கேட்டு கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. டேய், கல்யாணமாகி 10 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு கொடுமையா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்றதான் கதை. உண்மையிலேயே சொல்றேன், இது ஒரு நல்ல படம். இந்த படம்லாம் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு பெரிய விஷயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் ஒரு ஆண்களுக்கான படம். ஆண்கள் கட்டாயமா பார்க்கணும். இல்ல ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சேர்ந்து பார்க்கணும். பொறுமையா உட்கார்ந்து முழுசா பாருங்க. முழுசா பார்த்து முடிச்சுட்டு இந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தீபாவளி ஆஃபர், சேலு, தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தரமா போச்சு மக்களே. தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா புதுசா ஏதாவது மாடல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாடல் வாலெட் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த வாலெட் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பிரைஸ் 599 வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இவரும் வெயிட் பண்றாரு, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு. ஒரு மாதிரி இவருக்கு அசிங்கமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் வந்தாதான் எல்லாமே தெரியும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வெளியே லைட்டா கிளம்புறாரு. ஒரு கான்ஸ்டபிள் பார்த்துட்டு எங்கேயா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டீ குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. போற வழியில தெரிஞ்சவர் பார்த்துட்டு ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ போய் சொல்றாரு. அதுக்கப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறமா உள்ளுக்குள்ள எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதான் இன்ஸ்பெக்டர் இப்பதானே வந்திருக்காரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு, அவரே கூப்பிடுவாரு அப்படின்னும் போது இன்ஸ்பெக்டரும் கூப்பிடுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என்ன கேஸ், என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்ஸ்பெக்டருக்கே என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து அது என்ன கம்ப்ளைண்ட் குடியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வீட்டுல ஏதாவது பிரச்சனை பண்ணியா, பொண்டாட்டிக்கும் உனக்கும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. நைனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய மனைவி தான் உன் மேல கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க, டவுரி கியூரி கேட்டியா அப்படின்னும் போது எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணு, முதல்ல இந்த கம்ப்ளைண்ட முழுமையா வாசிச்சுட்டு வா, இத போட்டோலாம் இருக்கக்கூடாது, வாசிச்சுட்டு என்கிட்ட பேசு அப்படின்னும் போது இவரும் படிச்சு பாக்குறாரு. படிச்சுட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்ன மச்சான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த உலகத்திலேயே ஒரு மோசமான கேவலமான நபரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பிசிக்கலி மென்டலி பயங்கரமா அபியூஸ் பண்றேன்னா அவங்க கிட்ட பயங்கரமா வரதட்சணை கேக்குறேன், இன்னும் பல எக்கச்சக்கமா கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ல ஒருத்தனுக்கு ஒரு வக்கீல தெரியும் போல. அந்த வக்கீலுக்கு கால் பண்ணி இந்த கேஸ பத்தி எல்லாமே சொல்லி ஹீரோவை பேச சொல்லும் போது அந்த வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது லாக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த நகையை முதல்ல திருப்பி கொடுங்க, அப்பதான் இந்த கேஸ் கொஞ்சம் பலவீனமாகும், இல்லனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், நான் மத்த விஷயம்லாம் பாத்துக்கிறேன், எதுவா இருந்தாலும் நேரடியா என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் உள்ள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போக, என்னையா 100 பவுன் வரதட்சணை வாங்கியிருக்க, அதுக்கு மேலையும் கேட்டு ஏன் கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயா சாமி, நான் வரதட்சணையும் கேட்கவே இல்ல, அவங்களா விருப்பப்பட்டு அவங்க பொண்ணுக்கு 100 பவுன் போட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இது என்ன 2000 ரூபாய் திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நகையெல்லாம் போட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல இவங்க ஒரு சைன் மாதிரி கேக்குறாங்க, இந்த மாதிரி என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், 100 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தாட்சி மாதிரி சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பா கேட்க நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நீங்களா விருப்பப்பட்டு உங்க பொண்ணுக்கு நகையை போட்டுக்கீங்க, கல்யாணம் இத்தனை பேருக்கு முன்னாடி எல்லாமே பக்காவா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்ப எதுக்கு சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோடைய அப்பா அம்மாவும் எதுக்கு சைன் போடணும், சைன் எல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஊர் வழக்கப்படி கண்டிப்பா சைன் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய அப்பா போயிட்டு பேசும்போது இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு சண்டையா மாறுது. இதையெல்லாம் பார்த்த ஹீரோ, எங்க ஒரு சின்ன சைன் தானே நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனை போடுறாரு. கல்யாணம் முடியுது, கிளம்பி வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனா ஹீரோவுடைய தங்கச்சியா ஏதோ சொந்தக்காரங்க அவங்க ஆர்த்தி சுத்துறாங்க. அப்ப காசு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பொண்ணு தன்னுடைய கையில இருந்து ஒரு மோதிரத்தையே கழட்டி அந்த பொண்ணுக்கு போட்டு விடுறா. மக்களே இதை பார்த்து சொந்தக்காரங்க எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனே அவங்களுக்கு கையில இந்த காப்பையும் கழட்டி அவங்களுக்கு போட்டு விடுறாங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பாலும் பழமும் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அப்படி கொடுக்கும் போது யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும் 200 300 100 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பாடுன்னு வாரி வழங்குறா. ஆளை யாரா இந்த பொண்ணு
பொண்ணு பயங்கரமான வாரி வள்ளலா இருப்பா போலியே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இதை வந்துட்டு போட்டோவும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு 100 200 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா பாத்தீங்களா, அதுதான் 2000 ரூபாய். அந்த 2000 ரூபாய் கூட ஆட்டைய போட்டாங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டா கொடுத்திருக்காங்க. இப்ப அப்படியே கல்யாணம்லாம் முடியுது. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வீட்டுக்கு வரவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா பால் வாங்கி காசிருப்பாங்க. ஒரு 12 லிட்டர் பால் மிச்சமா இருக்கு, அதை நம்ம வந்துட்டு தயிரா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஐடியா பண்ணி ஹீரோவுடைய அம்மா கிட்ட அப்பா போயிட்டு பழைய தயிர் இருக்கா, இந்த மாதிரி பாலை தயிரா மாத்திடலாம் அப்படின்னு போது உரவுத்தத்துக்கு தயிர் பழைய தயிர்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, யாருக்காச்சும் கால் பண்ணி தயிரை வாங்கிட சொல்லுங்க அப்படின்னு போது கடைசியா ஹீரோ கையிலையும் சொல்றாங்க. நம்ம ஹீரோ எப்படி போவாரு, ஃப்ரெண்டு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு தாத்தாவை பஸ் ஏத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அவரை ஏத்தி விடும் போது அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு மேல ஏதோ ஒரு பறவை ஒரு வித்தியாசமான சவுண்டோட கத்திக்கிட்டு இருக்கு. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த மாதிரி பால் மீதி ஆயிருச்சான், அதுக்கு உர ஊத்த தயிர் வேணும் ஒரே அப்படின்னு சொல்லும் போது அவங்க காதை வச்சு கேட்காம போனையே கவனிக்காம அந்த பறவை கத்துற விஷயத்தையே கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ இவன் காதல என்ன கேக்குது அப்படின்னா ஒரேன்னு மட்டும் கேக்குது. என்னது ஒரையா, இந்த டைம்ல எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு கண்டிப்பா வேணும், நீ வாங்கிட்டு வா அப்படின்னு போது எத்தனை பாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு 4-5 பாக்கெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை கட் பண்றாரு. இப்போ ஃப்ரெண்டுக்காரன் என்ன புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா இவங்க வந்துட்டு குழந்தை பெத்துக்க இப்போதைக்கு ஆர்வமா இல்ல போல, அதனால காண்டம் கேக்குறான் போல அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு இவரும் காண்டம்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்காரு. டேய் இதை எங்கடா வைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேல வச்சுட்டு போ அப்படின்னு அவனும் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ குளிச்சுட்டு வெளியே வராரு. அதே டைம்ல பொண்டாட்டியும் உள்ளுக்குள்ள வராங்க. அவங்கள பார்த்தோன்னே இவரு சட்டை இல்லாம இருக்காரு. இவருக்கு ஒரே வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டி ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரே அசதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் போயிட்டு குளிச்சிட்டு வந்தன்னு கைய உதறுவாரு. அப்போ அந்த காண்டம் பாக்கெட் மேல பட்டு அந்த காண்டம் எல்லாமே கீழே கொட்ட அதை பார்த்துட்டு இவங்க அப்படியே நடுங்கி போயிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் நண்பன் கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாக்கெட் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு இவங்களுக்கு கை கால்லாம் நடுங்குது. என்னடா இது மாப்பிள்ள இந்த அளவுக்கு வெறியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பாலை கையில கொடுத்துட்டு படுத்துடுறாங்க. எனக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. இவரும் வந்துட்டு சரி ஓகே கல்யாண பொண்ணு கூச்சப்படுறாங்க, அது மட்டும் இல்லாம அரேஞ்ச் மேரேஜ் தானே பொறுமையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்துறாரு. இப்போ இவரு கதை சொல்ல ஸ்டேஷன்ல எல்லாரும் கூடி நின்னு இந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அப்படின்னா அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏங்க அன்னைக்கு மட்டும் இல்லங்க அதுக்கப்புறம் கூட ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த கேஸ் ஷீட்டை மறுபடியும் இன்ஸ்பெக்டர் படிக்கிறாரு. படிச்சு பார்த்துட்டு நீ அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்க, குடிச்சிட்டு வர பயங்கரமா அடிச்சிருக்க, குடிப்பழக்கம் இருக்கா, குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிப்பியான்னு கேட்கும் போது ஏங்க நான் ஏங்க அடிக்க போறேன், அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல, கல்யாணமாகியே 10 நாள் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள எப்படி அடிப்பேன், அதெல்லாம் போய் அப்படின்னு போது அப்படின்னா இந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது பார்த்தா மெடிக்கல் சர்டிபிகேட் கூடவே இருக்கு. ஆனா அந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டை நம்ம ஹீரோவுடைய ஊர்ல வாங்காம அந்த பொண்ணுடைய ஊர்ல இருந்து வாங்கியிருக்காங்க. நான் அந்த பொண்ணு அடிக்கிறேன், அந்த பொண்ணுக்கு காயப்படுது அப்படின்னா என்னுடைய ஊருக்கு தான் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பொண்ணு என்ன அவ ஊருக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா, இதுலயே அது பொய்னு தெரியுது, இதை கூடவா கண்டுபிடிக்க மாட்டீங்க அப்படின்னு போது ஆமால இவன் சொல்றதும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி வேற என்ன விஷயம் ஆச்சு முழுசா சொல்லு அப்படின்னு போது இப்ப அப்படியே கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு கல்யாணம் முடிஞ்சு 2-3 நாள் ஆகுது. இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது மச்சான் நீ என்னமோ பாடி பில்டர் மாதிரி அப்படியே வெறப்பா வச்சுக்கிட்டு போனா எந்த பொண்ணு கூட பிடிக்கும், போயிட்டு ஃபன்னா பழகு, கொஞ்சம் அந்த பொண்ணு கூட மிங்கிளாக ட்ரை பண்ணு, இது வேற அரேஞ்ச் மேரேஜ் இல்லையா, பேசி பழகி அதுக்கப்புறமா மூவ் பண்றா மச்சான் அப்படின்னு போது இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஜாலியா போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசி பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வாங்கல நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. என்ன கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்தாக்ஷரி அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாட்டு பாடினா திரும்ப பாடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கேம். இப்ப நம்ம ஹீரோ பாடுறாரு, அந்த பொண்ணு பாடுறா, இப்படி மாத்தி மாத்தி பாடி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு தாலாட்டு பாட்டு பாடுறா. அந்த தாலாட்டை கேட்டு பைபிள்ல தூங்கியே போயிடுறாரு. இப்போ இந்த பொண்ணும் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா போயிட்டு படுத்துடுறா. அடுத்து மறுநாள் காலைல ஏஞ்சுக்கிறாங்க. இப்ப அப்படியே பேசி பழகி ஒண்ணு மண்ணா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ மேரேஜ் கப்புள் என்ன மாதிரி அப்படியே ரொமான்டிக்கா இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு ஒரு பாட்டு மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து கண்ண முடிக்கிறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த பொண்ணு பாட்டு பாடும் போது அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. மக்களே தூங்கி இப்பதான் கண்ண முடிக்கிறாரு. இது எல்லாமே நம்ம ஹீரோ கண்ட கனவு மட்டும்தான். சரி ஓகே இன்னைக்கும் மிஸ் ஆயிருச்சா, நாளைக்கு பாத்துக்கலாம், இப்ப நம்ம கண்டது எல்லாமே கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. அடுத்து வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கு மறு வீட்டு விருந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. கார்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஜாலியா பேசுறாரு, ஃபன் பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டா. ஹாய்னா
ஹாயின்றா, ஏதாவது சொன்னா ஓகே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கொடுத்து கூட பேசிக்கவே மாற்றா மக்களே. ஒரு மாதிரி அமைதியா இருக்கா. இவருக்கா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஏன்டா இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வந்துடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்து எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஹீரோ தூங்கலான்னு பார்க்கும்போது மாமனார் கூப்பிடுறாரு. வாங்க மாப்பிள்ள, ஆளு கொஞ்சம் சரகு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அட வாயா, நான் மாமா கிடையாது ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டு வராரு. இப்ப இவங்க அப்படியே சரகு போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு என்ன வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கவர்மெண்ட் ஜாப், அது வந்துட்டு கிளர்க்கா வேலை பாக்குறாரு, ஆனா பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரியா வேலை பாக்குறாராம். அந்த வேலைலாம் எப்ப போகுமோ தெரியாது. நீங்க ஏன் ஃபார்மிங் பண்ணக்கூடாது? ஃபார்மிங் பண்ணீங்க அப்படின்னா வேலை போயிட்டா கூட கஷ்டம் கிடையாது, ஃபார்மிங்கை வச்சு சம்பாரிச்சுக்கலாம். ஒருவேளை வேலை பர்மனன்ட் ஆயிருச்சு அப்படின்னா கூட நமக்கு அது எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்கு, அதை வாங்கி நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது, ஏங்க 4 ஏக்கர் லேண்ட் வாங்குற அளவுக்குலாம் என்கிட்ட காசே கிடையாதுங்க அப்படின்னும் போது, அது எனக்கும் தெரியும். காசு என்னங்க காசு, பொண்ணுடைய நகை இருக்கு இல்லையா, அதை வச்சு அது மூலியமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர் தானே அப்படின்னும் போது, எனக்கு விருப்பமே இல்ல, இருந்தாலும் பார்க்கலாம், நீங்க சொல்றீங்களேன்னு பார்க்கலாம் அப்படின்றாரு. அடுத்து சாப்பிட வந்துடுறாங்க. பொண்ணு ஆளக்கானும். இதே டைம்ல பொண்ணு கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னன்னு ஓடி போயிட்டு பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்னும் இல்ல, இந்த பொண்ணு ரொம்ப டயர்டா இருக்கா, அதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா, கூடிய சீக்கிரமே சரியாயிடுவாங்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியா கூப்பிட்டு, யோ இங்க பாரு, அந்த பொண்ணு டயர்டா இருக்கா, இப்போதைக்கு அந்த பொண்ணு கூட எதுவும் வச்சுக்காத, எதுவா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா, மாமனார் சொன்னார் இல்லையா அந்த லேண்ட பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் கூட போனா அங்க லேண்டையே காணும். எங்க லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, தோருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா, அது பெரிய பள்ளமா இருக்கு. யோ விவசாயத்துக்கு லேண்ட காமிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் குதிச்சு சாவறதுக்கு ஒரு லேண்ட காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதை வாங்கி நான் என்னையா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. அடுத்து நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி லைட்டா குடிச்சுக்கிட்டு அப்படியே இந்த மாதிரி அவருடைய சோக கதை எல்லாமே சொல்லி புலம்பிட்டு இருக்கும் போது, மச்சான் உண்மையிலேயே உனக்கு ஒண்ணுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா சத்தியமா நடக்கல அப்படின்றாரு. உடனே ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிடுறாங்க, உனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியல போல, அதான் எதுவுமே நடக்காம இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆகுது ஒண்ணுமே பண்ணாமையா இருப்ப அப்படின்னா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு சும்மா கலாய்க்க இவருக்கு கடுப்பாகுது. உடனே சரக்க போடுறாரு. நான் இன்னைக்கு எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்கடா, சி பாக்காதீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு மாதிரி வெறியோட ஹீரோ வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயின் அந்த மனைவி வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சர்ப்ரைஸ்னு கேட்கும்போது, முடிய கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. பெரிய நீளமான முடி இருக்கும், அதை கட் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் வச்சிருக்காங்க. இதை யாரை கேட்டு கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்க அம்மாவை கேட்டு கட் பண்ண, அம்மா தான் கட் பண்ணிக்க சொன்னாங்க, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்னும் போது இவரு கண்டுக்கல, அமைதியா விட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னமா இன்னொரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் ஃப்ரெண்டு நெதர்லாண்டுக்கு படிக்க போறலாம், அவ கூட சேர்ந்துட்டு நானும் போறேன் அப்படின்னும் போது இவருக்கு கடுப்பாது. அங்கெல்லாம் போயிட்டு படிக்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமா காசு செலவாகும், அவ்வளோ காசு என்கிட்ட இல்ல அப்படின்னும் போது, அதான் என் நகை இருக்கு இல்லையா, அந்த நகையை அடமானமா வச்சு அந்த காசு எடுத்துட்டு படிக்க போறேன் அப்படின்னும் போது, இங்க பாரு நீ பண்றது எதுவுமே சுத்தமா சரியே கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் டிமாண்ட் இருக்கு, நான் படிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த மாதிரிலாம் டிமாண்ட் பண்ணா அது கண்டிப்பா நல்ல விஷயமே கிடையாது, முதல்ல நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ஹக் பண்ணும்போது இந்த பொண்ணு புடிச்சு தள்ளி விட்டு போறா. அடியே என்னடி விளையாடிக்கிட்டு இருக்க, நான் உன் புருஷன் தானடி, உங்க அப்பா கிட்ட கேட்டா நகையை அடமான வச்சு லேண்டு வாங்குங்க, அதை வாங்க இதை வாங்க அப்படின்னு சொல்றாரு. நீ என்னடான்னா நெதர்லாண்ட்ஸுக்கு படிக்க போறேன் அப்படின்ற, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி, எனக்கு என் நகை வேணும், எனக்கு என் நகை வேணும், எனக்கு என் நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கும் போது ஹீரோ கடுப்பாயிட்டு கத்துறாரு. அப்ப அந்த பொண்ணு தன்னுடைய தலையை போயிட்டு தானா கண்ணாடியில முட்டி காயப்படுத்துகிறா. அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிருப்பா போல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பெரிய கலைபரமே வீட்டுல நடந்துச்சு. நான் வந்துட்டு குடிச்சிட்டு வந்தேன் இல்லையா, அதனால யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாம அந்த பொண்ணுக்கு காயம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தான் சப்போர்ட்டே பண்ணாங்க. மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக நின்று என்னதான் செம்மையா திட்டினாங்க. மறுநாள் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மனைவிய வீட்டுல காணும், பொட்டி படுக்கையை தூக்கிட்டு வீட்டுக்கே கிளம்பி போயிட்டா. வீட்டுல இருக்கவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா வந்து அந்த பொண்ணை கூண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை, அமைதியா விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கால் பண்ணி கூட பேசவே இல்லையா
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும் போது இல்ல இந்த கேஸ ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் உனக்கு ஒரு பெஸ்டான அட்வைஸ் பண்றேன். அந்த பொண்ணு நகையை கேட்டாலையா, அந்த நகையை திருப்பி கொடு, அப்பதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் பண்ணும்போது அந்த நகை என்கிட்ட இல்ல, அவளே தான் வச்சிருக்கா அப்படின்னும் போது போலீஸ்க்கு எல்லாமே தெரியும் போல. தம்பி, உன் லாக்கர்ல நகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு, ஒழுங்கா அந்த பொண்ணுடைய நகையை திருப்பி கொடு. அந்த நகைக்காக தான் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, இல்ல அப்படின்னா நீ கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அலைய வேண்டியதா இருக்கும். சொல்றத சொல்லிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து யோசிக்கிறாரு. சரி ஓகே, நகையை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரைட்டர் இருப்பாரு, அவர்கிட்ட போயிட்டு 24ஆம் தேதி நகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி இந்த மாதிரி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே போறாரு. சமயா மழை பெய்யுது, ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பிக்கப் பண்ணி கூட்டுறாங்க. இவரு பைக்ல போகும்போது கூட குடிச்சுக்கிட்டே போறாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு போனாலும் டென்ஷனா இருக்காரு, வேலை பார்க்க முடியல, டெய்லி குடிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கையை அவரே அழிச்சுக்கிறாரு. அவருக்கு வந்துட்டு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னே புரியவே இல்ல. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு நகையை வாங்கி எடையெல்லாம் போட்டு பார்த்து அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லயே கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா போஸ்ட்மேன் வந்துட்டு ஏதோ லெட்டர் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்த ஹீரோ செமையா ஷாக் ஆகுறாரு. நேரா போயிட்டு அந்த வக்கீலையே மீட் பண்றாரு. நம்ம ஹீரோவுடைய மனைவி ஹீரோக்கு மேல மொத்தமா 3 கேஸ் போட்டிருக்காங்களாம். ஒன்னு டவுரி கேட்டாங்க, இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு, ரெண்டாவது பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கேஸ், மூணாவது அந்த குடும்பமே சேர்ந்து என்ன கொடுமை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மூணாவது கேஸ். முக்கியமா இவங்க போட்டுக்கிற 498A அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே பவர்ஃபுல்லான கேஸா. இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணை வந்துட்டு புருஷனோ இல்ல புருஷனுடைய குடும்பமோ தப்பா பார்த்தாலோ இல்லனா கொடுமைப்படுத்தினாலோ இந்த கேஸை போடுவாங்களாம். இந்த கேஸுக்கு போலீஸ் வந்துட்டு எவிடன்ஸ் கூட தேடாம பெருசா விசாரணை கூட ஆரம்பிக்காம அதுக்கு முன்னாடியே அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவரை கைது பண்ணி அதுக்கப்புறம் தான் விசாரிக்கவே ஆரம்பிப்பாங்களாம். குற்றம் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கும். அந்த 3 வருஷம் ஹீரோ ஜெயிலுக்குள்ள இருந்தா கூட நீ மாசம் 6000 ரூபாய் வரைக்கும் அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னங்க இது, நான் இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லைங்க, அந்த பொண்ணு எல்லாமே பொய்யா போட்டு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் புரியுது, நீ கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன், என் அசிஸ்டன்ட் கிட்ட நீ எல்லாமே சொல்லிட்டு போயிடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு எல்லாமே சொல்லும் போது கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. 1 மாசம் அப்படின்னும் போது கல்யாணம் ஆகியே 1 மாசம் தான் ஆகுதா, அதுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே ஷாக் ஆகுறா. இப்ப அப்படியே வெளியே போயிட்டு இந்த லாயர் ஆபீஸ்க்கு வெளியிலேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு தாத்தா பாட்டி டீ கடை வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு ஃப்ரெண்டும் ஹீரோவும் டீ குடிக்கும் போது அந்த தாத்தா பாட்டி சொல்றாங்க, இந்த மாதிரி வக்கீல் ரொம்ப நல்லவரு, பயங்கர திறமையானவரு, என்னுடைய கேஸ கூட அவர் தான் வாதாடிட்டு இருக்காரு, கண்டிப்பா உங்களுக்கு வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே மச்சான் டீ குடிச்சாச்சு, காசு கொடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். டே அது என்ன கேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தாத்தா பாட்டிக்கு ஒரு பையன் இருந்திருக்கான், நல்ல ஒரு வேலை பார்த்திருக்கான், நல்ல சம்பாதிக்கிற ஒரு பையன், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்க்க அவசரமா வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு பையன் இறந்து போயிட்டு இருக்காரு. பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா இன்சூரன்ஸ் அமௌண்ட், பையன் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் பார்த்தாரு போல, அந்த கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த மருமகளுக்கு தாத்தா வாங்கி கொடுத்திருக்காரு. ஆக்சுவலா தாத்தா பாட்டி அந்த பையன் இருக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆனா ரொம்ப ஏழ்மையான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு பொண்ணை நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பையன் இறந்து போனதுக்கு அப்புறமா எல்லாமே வாங்கிட்டு எனக்கு இப்போ வந்துட்டு பையனுக்கு சொந்தமா அந்த தாத்தா பேர்ல வந்துட்டு ஒரு வீடு இருக்கும், தாத்தாக்கு அப்புறமா பையனுக்கு தான் அந்த லேண்டு அந்த வீடு எல்லாமே வருமா, இப்போ அது எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்களாம். இந்த தாத்தா ரொம்ப நல்லவரா, மருமக நல்லா இருக்கணும், பேர குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க இப்போ ஒட்டு வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓலை குடிசை வீடும் அதுக்கப்புறமா ஒரு 3 ஏக்கரோ 3 சென்டோ லேண்ட் இருக்கும், அந்த லேண்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா போராடி இவங்க வந்துட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வந்து பயங்கரமா குடும்பப்படுத்திட்டு இருக்காங்களாம். பாத்துக்கோ இந்த காலத்து மனுஷங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு புலம்பிட்டே போறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அடுத்து கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய கேஸ் கோர்ட்டுக்கே வந்துருச்சு. கோர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய மனைவி வக்கீலோட வராங்க. மனைவியை பார்த்தா அவங்க கண்டுக்காம போறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க ஒரு அண்ணா பார்த்துட்டு, யாருப்பா உன் மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா அப்படின்னு சொல்ல, நீங்க யாருன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி என் பேரு பீட்டரு, ஒரு 7 மாசமா கோர்ட்டும் கேஸுமா தான் சுத்திட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன கேஸ், டைவர்ஸ் கேஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல பீட்டருடைய மனைவியும் பீட்டருடைய குட்டி பொண்ணு வராங்க. அவங்க
வரும்போது அந்த குட்டி பொண்ணு வரும்போதே பீட்டரை பார்த்து கண்ணாமூச்சிலாம் விளையாடிட்டு இருக்கா. அப்படியே கண்ணை மூடி மூடி விளையாடிட்டே வரா. இப்போ முதல்ல பீட்டுடைய கேஸ தான் விசாரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மனைவியுடைய வக்கீல் பீட்டரை வந்துட்டு ஒரு மென்டலி பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வாதாடுறாங்க. அதுக்கு பீட்டருடைய வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு மென்டலி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி நாங்க வந்துட்டு அந்த சர்டிபிகேட்டையும் சப்மிட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமும் மென்டலி பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இதையும் தாண்டி மாசம் மாசம் அவங்களுக்கு போக வேண்டிய காசு போயிட்டு இருக்கு. பீட்டர் வந்துட்டு கரெக்டா காசு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நல்லாவே பாத்துக்கிறாரு. ஆனா குழந்தைய மட்டும் அவங்க பார்க்கவே விட மாட்டாங்க அப்படின்னும் போது உடனே ஜட்ஜுக்கு புரிஞ்சு போச்சு, இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. நீங்க எல்லாமே வாங்கிக்கிறீங்க, அவரை மென்டல் அப்படின்னு சொல்றீங்க, ஆனா காசை மட்டும் வாங்குறீங்க, பொண்ணையும் பார்க்க வீட்ல அப்படின்னா இது ரொம்ப தப்பான விஷயமா இருக்கு. பொண்ணை வந்துட்டு இப்பயே ஒரு மணி நேரம் இந்த கவுன்சிலிங் ரூம்ல வச்சு பார்க்க வைங்க, அவங்க மீட் பண்ணி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல கோர்ட் நடக்குது பாத்தீங்களா. இதே டைம்ல குட்டி பொண்ணு அப்பாவை பார்த்து சந்தோஷப்படுறா, கையை பிடிச்சி விளையாடிட்டு இருக்கும் போது இதை அம்மா பார்த்துட்டு அவங்க கையை விடுறாங்க. அந்த பக்கம் அவங்க கையை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த கையை விட்ட உடனே இந்த பொண்ணு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே போறா. அதாவது இந்த குட்டி பொண்ணுக்கு அப்பாவை பிடிச்சிருக்கு, அப்பா கூட விளையாட ஆசைப்படுறா, இருக்க ஆசைப்படுறா. ஆனா அந்த லேடி தான் சும்மா இருக்காம இந்த பொண்ணை நோண்டி விட்டு இந்த பொண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்பா கூட பழக விடாம பண்றா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஹீரோடைய கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமாயி 1 மாசம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே ஜட்ஜுக்கு புரிஞ்சு போச்சு, முதல்ல கவுன்சிலிங் போட்டோம், அதுக்கப்புறமா கேஸ பார்க்கலாம் அப்படின்னும் போது கவுன்சிலிங்க்கு அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வக்கீல் சொல்றாரு, இங்க பாரு, உன் மனைவி உன் மேல என்ன வேணா குற்றச்சாட்டு வைக்கிட்டோம், அங்க நின்னு கத்தாத, அடிக்க பார்க்காத, ஏதாவது ரொம்ப தப்பா பிஹேவ் பண்ணாத, அவங்க என்ன பேசினாலும் அமைதியா இரு, உன்னுடைய தரப்பு நியாயங்களை வந்துட்டு அங்க வந்துட்டு நீ கவுன்சிலர் கிட்ட என்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறியோ சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி பீட்டரை காமிக்கிறாங்க. இவருக்கு மகள் கிட்ட பேச கொஞ்சம் டைம் கொடுத்திருப்பாங்க. அந்த டைம்ல போயிட்டு மகள் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணு அப்பாவை பார்த்து ரொம்ப பயப்படுறா. அம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கா. அப்பா வந்துட்டு பேச்சு கொடுக்க ட்ரை பண்றாரு. இங்க பாரு தங்கம், அப்பா உன்னை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் வெயிட் பண்ணி டிராவல்லாம் பண்ணி வந்திருக்கேன், கையில பொம்மைலாம் வாங்கி வந்திருப்பாரு, அதையெல்லாம் காமிச்சு உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது இல்ல அப்பா வந்துட்டு பைத்தியம், கூட்டிட்டு போங்க அப்படின்னும் போது இவருக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கெஞ்சிராரு. அப்போ ஹீரோ தான் வந்து தூக்குறாரு. இதே கேப்ல அவங்க கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இப்போ பீட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல, என் குழந்தைய 1 வருஷம் கழிச்சு ஒரு வழியா நான் பார்த்துட்டேன், நீங்க அந்த குழந்தைய பாத்தீங்க இல்லையா, என்னை பார்த்தோன்னே விளையாடினா, என்ன கிட்ட வந்து பார்க்கும்போது கையை பிடிச்சா, அந்த குழந்தைக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும், அப்பான்ற பாசம்லாம் நல்லாவே இருக்கு, அப்பான்னு நல்லாவே தெரியுது. ஆனா என்னுடைய முன்னாள் மனைவியும் அந்த மாமனாரும் சேர்ந்துட்டு அப்பா ஒரு பைத்தியம், மென்டலு, கிட்ட போனா அடிப்பாரு உதைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயமுத்தி வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் சண்டை போட்டு பிரிஞ்சு போனாங்க அப்படின்னா அதுல பாதிக்கப்பட போறது அந்த ஆணும் பெண்ணும் கிடையாது, கண்டிப்பா அந்த பிறந்த குழந்தையா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கும் ஒரு அட்வைஸ் பண்றேன், உங்களுக்கும் இந்த மேரேஜ் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அப்படின்னா இப்பயே பிரிஞ்சிருங்க. அப்பா அம்மா சொன்னாங்க, சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா பிரிஞ்சு போனா குழந்தைங்க தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இப்ப அப்படியே ஹீரோவுடைய மனைவியும் கவுன்சிலிங் போறாங்க. போயிட்டு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரி நான் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு பையனா கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவரு குடிக்கிறாரு, தம் அடிக்கிறாரு, இந்த எல்லா விஷயத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, மேடம் நான் குடிக்கிறது தம் அடிக்கிறது இது வீட்டுக்கே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு எப்பயாச்சும் குடிப்பேன், லைட்டா தம் அடிப்பேன், அவ்வளவுதான், இதை வீட்டுலயா சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்கு போகும்போது மாமனாரே கூப்பிட்டு வாடா குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அவரே ஊத்தி கொடுத்தாரு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க அப்பா கூட குடிக்கிறதும் வெட்டி பசங்க கூட குடிக்கிறதும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கும்போது அவரு கடுப்பாகிறாரு. என் ஃப்ரெண்ட்ஸை வெட்டி பசங்க அப்படின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும் அப்படின்னும் போது வெயிட் பண்ணுங்க, இங்க வந்து சண்டை போடாதீங்க, தனித்தனியா பேச வாய்ப்பு கொடுக்குறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நைனா நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. இவங்க நிறைய டவுரி கேட்டாங்க, இந்த மாதிரி 100 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணாங்க. எங்க அப்பா கஷ்டப்பட்டு வேற வழி இல்லாம ஏதேதோ பண்ணி நகையெல்லாம் போட்டாரு. அண்ட் இவருக்கு வந்துட்டு பொம்பளைய எப்படி சாட்டிஸ்ஃபை பண்றது அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட கேட்கும் போது நகை வாங்கணும், 100 பவுன் நகை போட்டாதான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்லயும் யாரும் சொல்லவே இல்ல, நாங்களும் கேட்கவே இல்ல, அவங்களா போட்டாங்க. அந்த நகையை மொத்தமா கணக்கு பார்த்து திரும்பவும் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம பொம்பளைய சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியல அப்படின்னா கண்ணால பார்த்துலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க கோஆபரேட் பண்ணா மட்டும்தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னும் போது கவுன்சிலரே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா உங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே நடக்கவே இல்லை அப்படின்னும் போது இப்ப இவங்க புரிஞ்சுக்கிறாங்க இந்த பொண்ணுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வந்துட்டு இந்த டவுரி கேக்குறாங்க, புருஷன் குடிக்கிறான், இது மட்டும் தான் பிரச்சனையா இல்ல வேற
ஏதாவது வேற பிரச்சனை இருக்கா, வேற காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அமைதியா இருக்காங்க. சரி ஓகே இப்போ கிளம்புங்க, போறதுக்கு முன்னாடி கையை குலுக்கிட்டு போங்க அப்படின்னும் போது ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்போ இந்த கவுன்சிலர் ஹீரோயினை மட்டும் தனியா கூப்பிட்டு, இங்க பாருமா, அடுத்த வாட்டியாச்சு என்கிட்ட வந்து பேசும்போது உன் மனசுல என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லு, இந்த மாதிரி வக்கீல் சொல்லி கொடுத்த விஷயத்த வந்து ஒப்பிக்காத அப்படின்னும் போது அவங்க கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. அந்த வக்கீல காமிக்கிறாங்க. வக்கீல பார்க்க அந்த டீ கடைக்கார தாத்தா வந்திருக்காரு. இவங்களுக்குள்ள பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மருமகளையும் வர சொல்லியிருப்பாரு. ஏமா அவர் தான் உனக்காக எல்லாமே பண்றாரு இல்லையா, இன்சூரன்ஸ் பணம், அதுக்கப்புறம் பையனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், அந்த லேண்ட் கூட அவருக்கு காலத்துக்கு அப்புறமா கண்டிப்பா உன் பையனுக்கு தான் வந்து சேரப்போகுது, அவ்வளவு நாள்லாம் வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாருங்க நான் என்ன எனக்காக கேட்கிறேன், அந்த பேர குழந்தைக்காக தான் கேட்கிறேன், நான் எல்லாமே கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கிறேன், கோர்ட்டுக்கு போனாதான் எல்லாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னும் போது, கோர்ட்டு கேஸ் தீர்ப்பெல்லாம் விடு, உனக்குன்னு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவங்க கடுப்பாவுறாங்க. இப்போ தாத்தாவும் கடைசியா சொல்றாரு, எனக்கு அப்புறம் கண்டிப்பா பேரனுக்கு தான் அந்த லேண்டு அந்த வீடு எல்லாமே கிடைக்க போகுது, கடைசி காலத்துல நாங்க இப்போ எப்படி வாடகை வீட்டுக்கு போயிட்டு வாழ முடியும், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, என் காலத்துக்கு அப்புறமா கண்டிப்பா உங்களுக்கு தான் அந்த சொத்து அப்படின்னும் போது, நீ சாவர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ட்டு போறா. இப்ப இவரு பின்னாடியே போறாரு. பேர குழந்தைக்காக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, இதை கொண்டு போயிட்டு கொடு அப்படின்னும் போது தட்டி விடுறாங்க. அப்பா வந்துட்டு கார்லாம் கொண்டு வராரு. ஆக்சுவலா இந்த லேடி ரொம்ப ஏழ்மையான லேடி, கட்டி வச்சாங்க அப்படின்னா பையனை நல்லா பாத்துப்பாங்க, நம்மளும் நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொடூரக்காரியா இருக்கா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருக்க போல. அப்பங்காரன் காரை கொண்டு வராரு. இவரு மறுபடியும் பேசுறாரு, பேர குழந்தைக்காக தானே கொண்டு வந்தேன், ஏமா இந்த மாதிரி தட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்கும் போது இந்த பொண்ணு சண்டை போடுறா. பொண்ணுடைய அப்பா வந்துட்டு சண்டை போடுறாரு. சட்டையெல்லாம் பிடிச்சி அடிக்க பாயும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. கூட்டம் கூடுது. நம்ம ஹீரோ தட்டி விட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறமும் இந்த பெரியவரை ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், ஒழுங்கா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தாத்தாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்து, என்னதான் பிரச்சனை, நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னும் போது, என்னப்பா கோர்ட்டு, இங்க யாருமே சரி கிடையாது, ஒரு மனுஷன் கூட சரி கிடையாது, நம்ம நல்லவங்க நம்மனா அவங்களே நம்மள ஏமாத்துறாங்க, எனக்குன்ற இந்த பையனும் இறந்து போயிட்டான், நான் பாசமா இருக்கிற பேர குழந்தைய பார்க்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க, சொத்து பணம் அந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பணப்பைத்தியம் முடிச்சு அலையறாங்க, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசிட்டு மனுஷன் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஹீரோ கண்ண முடிக்க அம்மா தான் வந்து டீயை கொடுக்குறாங்க. இந்த டைம்ல யாரோ விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஃப்ரெண்டு கால் பண்ணிருக்கான். என்ன பேசினாங்க அப்படின்னா தெரியல. மனுஷன் பதறி போயிட்டு இங்க இருந்து கிளம்பி அந்த தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு போனா அந்த தாத்தா நைட்டோட நைட்டா தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்காரு. அங்க அந்த பாட்டி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அநியாயமா அந்த மருமக ஒரு உயிரையே கொலை பண்ணிட்டா, இந்த சொத்துக்காக கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வக்கீல் கிட்ட இப்ப என்ன பண்ண போறாங்க, இந்த சொத்து கண்டிப்பா அவங்களுக்கு தான் போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இந்த சொத்து வந்துட்டு தாத்தா பேர்ல இருந்திருக்கு, பையன் இருந்தா பையன் பேருக்கு போகும், இல்ல பேரன் இருக்கான் அப்படின்னா அந்த பேர குழந்தை தான் போகும், இந்த பாட்டி பேருக்கு வராது, இதுதான் சட்டம். இப்ப இந்த பாட்டிக்கு புருஷனும் இல்ல பையனும் கிடையாது, மேல அந்த கூரையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலும் புலம்பிட்டு இருக்கும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குறாரு. தலையெல்லாம் சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போனா இவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இமேஜினேஷன்ல பீட்டரு தாத்தா இவங்கெல்லாம் வந்து பேசுற மாதிரி தெரியுது. அப்படியே அடுத்த நாள் கோர்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கோர்ட்டுக்கு வந்தா அந்த வக்கீல காணும் அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. ஏங்க என்ன நீங்க வந்திருக்கீங்க, எங்க வக்கீல் சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க பாருங்க ஆப்போசிட் சைட்ல உங்க மனைவி சைட்ல வாதாட அந்த வக்கீல் வரப்போது கிடையாதான், அசிஸ்டன்ட் தான் அனுப்பிச்சு வைக்க போறாராம். அதனால சார் வந்துட்டு என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நானும் வக்கீல் தான், என்னாலையும் வாதாட முடியும், அமைதியா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோச்சுட்டு திட்டி விட்டு கிளம்ப பார்த்தா அந்த வக்கீலே வராரு. இவங்களுக்கா ஒரு மாதிரி நடுக்கமா இருக்கு, என்ன இந்தாலே வந்துட்டாரு அப்படின்னா அசிஸ்டன்ட் வரப்போறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடுக்கமா சாருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. போனே எடுக்க மாட்டாரு. நம்ம ஹீரோவும் கேக்குறாரு, என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல வாங்க கோர்ட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக அந்த வக்கீல் தான் வாதாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, கல்யாணம் ஆகியே 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இந்த பொண்ணை போட்டு பயங்கரமா பிசிக்கலி மென்டலி பயங்கரமா அபியூஸ் பண்ணிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க, 100 பவுன் நகை கேட்டு வாங்கியிருக்காங்க, வரதட்சணை குடும்பம் பண்ணிருக்காங்க, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இல்லாத விஷயத்தெல்லாம் போட்டு விடுறாரு. இத்தனை நாள் ஆச்சு பொண்டாட்டி வந்துட்டு கோச்சுட்டு போயிட்டு 6-7 நாள் ஆகியும் காலே பண்ணாம வந்திருக்காரு. இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்கும் போது கூட கால் பண்ணாம வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே பேசவே முடியல. இதே டைம்ல கையை நீட்டுங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ கையை நீட்டாரு. பார்த்தா கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பாத்தீங்களா இந்த ஆள் ஒரு பயங்கரமான குடிகாரனா இருக்காரு, குடிக்கல அப்படின்னா கை கால்லாம் கூட நடுங்குது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு என்ன பேசுறது அப்படின்னே புரியல. அந்த வக்கீல திரும்பி பாக்குறாரு. அவங்க பயந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏமா ஏதாவது பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு சைகை காமிச்சாலும் அவங்க அமைதி
அமைதியா பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இது வேலைக்காவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அப்ஜெக்ஷன் கேக்குறாரு. தம்பி அப்ஜெக்ஷன் நீ சொல்லக்கூடாது, உன்னுடைய வக்கீல் தான் சொல்லணும் அப்படின்னும் போது அவங்க தான் ஒண்ணுமே பேசவே மாட்டாங்களே, அட்லீஸ்ட் என்னையாச்சும் பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிட்ட பெர்மிஷன் கேட்கும் போது சரி ஓகே நீ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்கும் போது இப்ப அப்படியே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரோட்ல பார்த்தா கூட பேசக்கூடாது அப்படின்னா என் மேல கேஸே போட்டிருக்காங்க, கால் பண்ணி பேசக்கூடாது, எந்த விதத்திலையும் இந்த பொண்ணை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னா என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கால் பண்ணி பேச முடியும்? ஆனா இவரு கால் பண்ணி பேசலையான்னு கேக்குறாரு. இது மட்டும் இல்லாம போகும்போது அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லிட்டு போகவே இல்ல, என்ன மதிக்காம போன பொண்ணுக்கு நான் எப்படி கால் பண்ணி பேசுவேன்? இது மட்டும் இல்லாம கை நடுக்குது, நான் குடிச்சிட்டு கை நடுக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஆக்சுவலா பயத்துல கூட கை நடுங்கும், குடிகாரனுக்கு மட்டும் கை நடுங்காது அப்படின்னும் போது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர், இவரு பொய் சொல்றாரு, இவரு பயங்கரமான குடிகாரு, இவருக்கு கண்டிப்பா குடியின் காரணமா தான் கை நடுங்குது அப்படின்னும் போது அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா உட்காருங்க, ப்ரூஃப் இல்லாம யார் மேலயும் குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் டவுரி கேட்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு இவங்க கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒருவேளை கோர்ட்டு கேஸ்னு வருவாங்க, ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சா முன்னாடியே நாங்க வீடியோல கட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்லும் போது அதான் இப்போ இல்ல மறுபடியும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. டவுரி வாங்குறது குற்றம் அப்படின்னா கொடுக்கறதும் குற்றம் தான், இவங்க ஏன் டவுரிய முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இது மட்டும் இல்லாம எனக்கு இந்த 498 இந்த லாவை பத்தி தான் தெரியவே தெரியாது, நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இந்த மாதிரி ஆண்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. அன்னைக்கு நான் பீட்டுடைய பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு பீட்டரை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு விளையாடிட்டு வந்தா, கையெல்லாம் பிடிச்சா, ஆனா அம்மா ஏதோ சொன்னதுக்கு அப்புறமா அப்பா பைத்தியம் பைத்தியம் அப்படின்றா. அப்புறம் அந்த டீ கடைக்கார தாத்தாவை பார்த்தா அவங்கள பார்க்கவே பாவமா இருக்கும், பாவப்பட்டு இந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த தாத்தாவை தற்கொலை பண்ற அளவுக்கு இந்த மருமக பேசி பேர குழந்தைய பார்க்க விடாம பண்ணி அவங்களுக்குன்னு இருந்த அந்த வீட்டை புடுங்க ட்ரை பண்ணி அந்த தாத்தாவை தற்கொலை பண்ணிக்க வச்சுட்டா. நான் ஒத்துக்கிறேன், பெண்களுக்கு ஆண்களால பாதிப்பு இருக்கு, எல்லா ஆண்களும் நல்லவங்க கிடையாது, அதே போல எல்லா பெண்களும் நல்ல பெண்கள் கிடையாது, உத்தமைகள் கிடையாது, பெண்களாலையும் ஆண்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி கொடுமைகளும் இருக்கு, அதுக்கு எந்த சட்டமும் கிடையாது, அதை பத்தி ஆண்களை பத்தி இந்த சொசைட்டி எதுவுமே யோசிக்காது, நீதித்துறையும் ஆண்களுக்காக எந்த விதமான சட்டமும் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வாதாடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் வியந்து போயிட்டு பாக்குறாங்க. ஜட்ஜே மெர்சல் ஆயிட்டு தம்பி நீ என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி டெம்பரவரியா ஒரு வேலை பாக்குறேன் அப்படின்னும் போது நீ என்ன பண்ணு, அந்த வேலையெல்லாம் விட்டு வந்து லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இந்த கேஸை அடுத்த ஹியரிங்க்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கிளம்பிட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோக்கும் ஹீரோவுடைய மனைவிக்கும் இன்னைக்கு கவுன்சிலிங் இருக்கும், தனித்தனியா பேச கூப்பிடுறாங்க. முதல்ல அந்த பொண்ணு போயிட்டு பேசிட்டு வரா, அதுக்கப்புறம் ஹீரோ கூப்பிடும் போது இப்போ கவுன்சிலர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா மேபி உன் மனைவிக்கு வேற யார் கூடயோ அஃபேர் இருக்குமோ அந்த மாதிரி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஏன் உங்களுக்கு தோணுதான்னு கேட்கும் போது ஓப்பனா ஒரு இதுவா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நான் கேட்கும் போது சில கேள்விகளுக்கு அந்த பொண்ணு பதிலே சொல்லாம யோசிக்கிறா, அந்த பொண்ணு ஏதோ மறைக்கிறா அப்படின்னு புரியுது, ஆனா கண்டிப்பா அது அஃபேர் மேட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அதுவும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ நேரா கிளம்பி வக்கீல் ஆபீஸ்க்கே போறாரு. அந்த அசிஸ்டன்ட் வக்கீல முறைச்சிட்டு நேரா உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த வக்கீல பிடிச்சி காட்டு கத்தா கத்துறாரு. யோ என்னையா உன்னை வந்து வாதாடியா அப்படின்னா அசிஸ்டன்ட் அமுச்சு விடுற, அந்த பொண்ணு பேசவும் தெரியல வாதாடவும் தெரியல, கடைசியில எனக்காக நானே வாதாடிட்டு வந்திருக்கேன், ஏன் தான் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இல்லப்பா என்ன மன்னிச்சுக்கோ, என் மேல்தான் தப்பு இருக்கு, இன்னைக்கு அந்த வக்கீல் வரமாட்டாரு, அசிஸ்டன்ட் தான் அமுச்சு வைக்க போறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதனால தான் இவங்களை அமுச்சு வச்சேன், நெக்ஸ்ட் டைம் நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா வந்து நல்லா பேசி கேஸை வின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு போது இப்ப நம்ம ஹீரோ அமைதியா பேச ஆரம்பிக்கிறாரு. கவுன்சிலிங் போனேன், அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வேற யார் கூடயாச்சு அஃபேர் இருக்கா அதையும் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, இந்த பாயிண்ட வச்சு பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்ப அந்த பொண்ணு உன் மேல அந்த அலிகேஷன் வைக்கிறா, நீ வந்துட்டு யாரு கூடயோ அஃபேர்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலிகேஷனை வைக்கிறா அப்படின்னா நீ யாரு கூடயுமே அஃபேர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் ப்ரூவ் பண்ணும், அதுவே நம்ம வந்துட்டு அந்த பொண்ணு மேல அதாவது ஒரு பொண்ணு மேல அலிகேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அதையும் நம்ம தான் ப்ரூவ் பண்ணும், அந்த பொண்ணு நான் ஒரு நல்லவ நான் வந்துட்டு சுத்தமானவ யாரு கூடயும் அஃபேர்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, நம்ம ஊர் சட்டம் அந்த மாதிரி இருக்கு, ஒருவேளை அதான் மெயின் பாயிண்ட் உனக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வேற யார் கூடயாச்சும் அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாரு, ப்ரூஃபோட வா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலைக்கு போனா நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க
நீ சும்மா சும்மா லீவ் போட்டுட்டே இருக்க, அதுவும் இல்லாம ஹீரோ டெம்பரவரி ஒர்க்கர் தான், நீ வீட்டுக்கு போப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. நம்ம ஹீரோ சோகமா இருக்கும் போது அம்மா அப்பா தான் வா கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அங்க கோயிலுக்கு போனா அங்க ஜூனியர் வக்கீல நம்ம ஹீரோ மீட் பண்றாரு. என்னங்க நீங்க எங்கயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எங்க அன்னைக்கு நான் வந்துட்டு ஏதோ தெரியாம வாதாடிட்டேன், ஐ மீன் வாதாட வந்து ஒழுங்கா வாதாடாம வாதாடிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க, இங்க வந்துட்டு அத்தனை பேருக்கு முன்னாடி திட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு போது, ஏங்க நான் திட்டலாம் வரல, நானும் மன்னிப்பு கேட்க தான் வந்தேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோ எல்லாமே சொல்றாரு. நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஒரு அசிஸ்டன்ட் வக்கீல் தான், எனக்கு நிறைய காசு எல்லாம் கிடைக்காது, நான் பார்ட் டைமா இங்க வருவேன் அப்படின்னு போது, இங்க வந்து என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாமி ஆடுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பொண்ணுக்கு யாருக்குடியாச்சும் அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க போறேன், எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல அப்படின்னு போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போனோனே அந்த பொண்ணுடைய கபோர்டு ஒன்று ஹீரோடைய வீட்டுல இருந்திருக்கும். அந்த கபோர்டு ஃபுல்லா தேடும் போது ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவை போட்டு பார்க்கும்போது எக்கச்சக்கமான போட்டோஸ் இருக்கு, நிறைய பெண்கள் கூட இருக்காங்க, ஒரே ஒரு பையன் மட்டும் ஒரு போட்டோ இருக்கான். ஒருவேளை இந்த பையனுக்கும் நம்ம முன்னாள் பொண்டாட்டிக்கும் தான் கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணை பத்தி டீடைலா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கூட அந்த அட்வொகேட்டும் வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு இந்த பொண்ணு ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்கா, அந்த ஹாஸ்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் போயிட்டு விசாரிக்க முடியுமோ எல்லா இடத்துலயும் விசாரிக்கிறாங்க. கடைசியா நம்ம ஹீரோவுடைய மனைவிக்கு சஹானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்திருக்காங்க, அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்ணா எல்லாமே தெரியும் அப்படின்னு போது அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்றாங்க. நீங்க வருவீங்கன்னு எப்பயோ எதிர்பார்த்தேன், ஆனா ரொம்ப லேட்டா வந்திருக்கீங்க, சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க அந்த பொண்ணுக்கு ஏதோ அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க. அஃபேர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. முதல்ல இந்த பொண்ணுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. எனக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா குடிச்சிட்டு வந்து டெய்லி அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாரு. எப்ப சண்டை போட்டுட்டு அம்மா வந்துட்டு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலும் அவரு புருஷன் அடிச்சாலும் பிடிச்சாலும் நீ அவர் கூட தான் வாழணும் அப்படின்னும் போது மறுபடியும் வேற வழி இல்லாம அப்பா கூடயே வந்து இருக்கும் போது அப்பா வந்துட்டு குடிச்சிட்டு செம்மையா அடிப்பாரு. ஒரு நாள் குடி போதையில அந்த கோவத்துல என்னுடைய கையவே வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு துண்டான கைய காமிக்கிறா. பார்க்க இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே போல நைனா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ ஒரு டீச்சர் இந்த பொண்ணை தப்பா நடத்திட்டு இருக்கான் போல, தப்பா நடந்துகிட்டு இருக்கான். இந்த பொண்ணும் ஒரு ஆணால ஒரு பயங்கரமான வலி அனுபவிச்சிருக்கா. அதுல இருந்து அந்த பொண்ணுக்குமே ஆண்கள் அப்படின்னாலே பிடிக்காத மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இருக்கு. அப்படியே வளர ஆரம்பிக்கும் போது காலேஜ்ல ஸ்கூல்ல இவங்க வந்துட்டு மீட் பண்ணிருக்காங்க. இந்த சஹானாவும் அதுக்கப்புறம் நைனாவும் மீட் பண்ணி அப்படியே பழக ஆரம்பிக்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நட்பு உருவாயிட்டு அவங்க வந்துட்டு லெஸ்பியனா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மள வந்துட்டு இந்தியால அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஒரு காதல் ஜோடியா நம்ம நெதர்லாண்ட்ஸுக்கு போயிடலாம், அங்க போயிட்டு செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மள ஒரு கப்புலா ஒத்துப்பாங்க, சந்தோஷமா ஃப்ரீடமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த பிளான்ல அவங்க இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு திடீர்னு பார்த்தா அப்பா அம்மா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னும் போது இவங்க பிளான் அங்கேயே சொதப்பிக்கிச்சு, வெளியே சொல்ல முடியாது. சரி ஓகே கல்யாணத்துக்கு அப்புறமா பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பேசிலாம் புரிய வைக்க வேணாம், நம்ம ஏதாவது போய் சொல்லிட்டு நெதர்லாந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பிளான் போட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோ மேல எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகளை வச்சு இப்போ இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு சொல்லி முடிக்க அதே டைம்ல கோர்ட்ல காமிக்கிறாங்க. கோர்ட்ல இந்த பொண்ணு எல்லாமே ஒத்துக்கிட்டா, என் மேல தான் தப்பு, இந்த மாதிரி நாங்க பிளான்லாம் போட்டோம் ஒண்ணுமே வேலைக்கு ஆகல, இவர் மேல எந்த தப்புமே கிடையாது, இவருக்கு இருந்து வெளியே வரணும் தனியா பிரிஞ்சு வரணும் அப்படின்னா போய் சொன்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்ட ஜட்ஜி சரி ஓகே இப்போ நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய வக்கீல் கிட்ட கேட்கும் போது நான் ஒண்ணுமே சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஆமா நான் பேச ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பொண்ணு பையன் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கோ இல்ல பொது வெளிக்கோ வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பையன் தான் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வந்தா கூட அந்த பையன் தான் ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியே பேசும். நம்ம ஊர்ல ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் கூட கிடையவே கிடையாது, எந்த சட்டமும் கிடையாது. இப்போ வந்து இந்த பொண்ணு எல்லாமே சொல்றா இல்லையா, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படின்னா நானே கூட அவங்கள சேர்த்து வச்சிருப்பேன். இப்போ நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என் குடும்பத்துக்கு அவமானம், எனக்கு அசிங்கம், வெளியே போனா எல்லாரும் தப்பா பேசுவாங்க, அவ்வளவுதான், இப்போ என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, வேலையும் போச்சு. இப்போ இவங்களுக்கு எப்படி ஆண்கள் வேணான்னு இருக்காங்களோ அதே போல இதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில பெண்களே வேணாம், எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணிருக்கீங்க, நீங்க டைவர்ஸ்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே சொல்றாரு. இதோட இந்த கேஸ் முடியுது. இப்ப அப்படியே கிளம்பி போகும்போது முக்கியமா அந்த பொண்ணுடைய வக்கீல் கிளம்பி போகும்போது சாரிப்பா தம்பி, என் வாழ்க்கையில நான் எடுத்திருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே கேஸ் இந்த கேஸ் மட்டும்தான், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோ, எனக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே சோகமா ஹீரோ வெளியே வராரு. அசிஸ்டன்ட் வக்கீல் வந்து சைன் வாங்குறாங்க. அப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ்வளவுதான், என் மான
மானம் போச்சு, மரியாதை போச்சு, வேலை போச்சு, எல்லாமே போச்சு. இப்ப நான் வந்துட்டு ஜீரோல நிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் புதுசா ஸ்டார்ட் பண்ணும். பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். என்ன பண்ணாலும் நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடியுது. என்ன மக்களே, நீங்க இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை நான் எப்படி பேசினேன்னு தெரியல, ஆனா இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்ல படம். டைம் இருந்துச்சு அப்படின்னா, லாங்குவேஜே புரியல அப்படின்னா கூட சும்மா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஃபீலை கொடுக்கும். அப்படி என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.